Hello viewers, welcome back to our Ramajam channel. Om Sai Ram. காகா மகாஜனியின் எஜமானர். டக்கர் என்ற பம்பாய் வக்கீலின் கம்பெனியில் காகா மேலாளராக பணியாற்றி வந்தார். முதலாளியும் மேலாளரும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தனர். காகா அடிக்கடி ஷீரடி போய் கொண்டிருப்பதும் அங்கு சில நாட்கள் தங்குவதும் பாபா அனுமதி அளித்ததும் திரும்புவதும் தக்கருக்கு தெரியும். வேடிக்கையாகவும் பாபாவை சோதிப்பதற்காகவுமே டக்கர் காகாவுடன் ஷிம்கா விடுமுறையின் போது ஷீரடி போக முடிவு செய்தார். காகா உடனே திரும்புவது நிச்சயமில்லையாதலால் அவர் தன்னுடன் துணையாக வேறொருவரையும் அழைத்து கொண்டார். மூவரும் புறப்பட்டனர். காகா 2 சேர் காய்ந்த திராட்சையை பாபாவுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். அவர்கள் உரிய தருணத்தில் ஷீரடிக்கு போய் மசூதிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக சென்றனர். பாபா சாஹேப் தர்கட் அங்கு இருந்தார். டக்கர் அவரை ஏன் அவ்விடம் வந்தார் என்று விசாரித்தார். தர்கட் கூறினார், தரிசனத்துக்கு. டக்கர் கூறினார், ஏதாவது அற்புதங்கள் இங்கு நிகழ்கின்றனவா? அதற்கு தர்கட், எனது நோக்கம் அதுவல்ல, ஆனால் பக்தர்களின் ஆர்வமிக்க பிரார்த்தனைகள் இவ்விடத்தில் திருப்திப்படுத்தப்படுகின்றன. பின்னர் காகா பாபாவின் முன் விழுந்து நமஸ்கரித்து திராட்சையை சமர்ப்பித்தார். பாபா அவைகளை விநியோகிக்க கட்டளையிட்டார். டக்கருக்கும் சில கிடைத்தது. அவருக்கும் திராட்சை பிடிக்கவில்லை. மேலும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தாமல் அவைகளை சாப்பிட வேண்டாம் என்று டாக்டர்கள் அவருக்கு கூறியிருந்தனர். எனவே அவர் திகைத்தார். அதை அவர் விரும்பவில்லை. ஒதுக்கி தள்ளவும் முடியவில்லை. சம்பிரதாயத்துக்காக அவைகளை வாயிலிட்டு கொண்டார். ஆனால் விதைகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை. மசூதி தரையில் அவைகளை துப்ப அவரால் இயலவில்லை. எனவே அவரது விருப்பத்துக்கு மாறாக அவைகளை தனது சட்டை பையில் போட்டுக்கொண்டார். பாபா ஒரு ஞானியாயிருந்தால் திராட்சையின் மீது தமக்குள்ள வெறுப்பை அவர் எங்கனம் அறியாமல் இருந்து அதை உண்ணச் சொல்லி அவரை வற்புறுத்த முடியும் என்று தனது மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். இவ்வெண்ணம் அவர் மனதில் எழும்பியதும் பாபா அவருக்கு மீண்டும் சில திராட்சைகளை கொடுத்தார். அதை அவரால் உண்ண இயலாமல் கைகளில் வைத்து கொண்டிருந்தார். அப்போது பாபா அதை உண்ணும்படி அவரை கேட்டார். அவரும் கீழ்ப்படிந்தார். அவரது ஆச்சரியத்திற்கு ஏற்ப அவைகள் எல்லாம் விதையற்ற திராட்சைகளாய் இருந்தன. அற்புதங்களை அவர் காண விரும்பினார். இதோ ஒன்று. பாபா தனது எண்ணத்தை அறிந்து அவரது விருப்பத்திற்கு ஏற்ப விதையுள்ள திராட்சைகளை விதையற்றவைகளாக மாற்றிவிட்டார் என்பதை அவர் அறிவார். எத்தகைய வியத்தகு சக்தி! மேலும் சோதிக்க விரும்பி பக்கத்தில் இருந்து தர்கட்டை, அவர் எவ்வகை திராட்சை வைத்திருக்கிறார் என கேட்டார். அவர் விதையுள்ள திராட்சை என்றார். டக்கருக்கு இதை கேட்க இன்னும் அதிக வியப்பாயிற்று. தமது வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பாபா ஒரு உண்மையான ஞானியினால் திராட்சை காகாவுக்கு முதலில் கொடுக்கப்பட வேண்டுமென நினைத்தார். இவ்வெண்ணத்தையும் படித்திருந்த பாபா காகாவிலிருந்து தொடங்கி விநியோகம் செய்யப்பட வேண்டுமென ஆணையிட்டார். இந்த நிரூபணங்கள் எல்லாம் தக்கருக்கு போதுமானவையாய் இருந்தன. பின்னர் ஷாமா டக்கரை பாபாவிடம் காகாவின் எஜமானர் என்று அறிமுகப்படுத்தினார். பாபா கூறினார், அவரது எஜமானராக இவர் எங்கனம் இருக்க முடியும்? அவருக்கு முழுமையும் வேறொரு எஜமானர் இருக்கிறார். காகா இப்பதிலை பாராட்டினார். தனது தீர்மானத்தை மறந்துவிட்டு டக்கர் பாபாவை வணங்கி பின்னர் வாதாவுக்கு திரும்பினார். ஓம் சாய்ராம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.